நண்பர்களே, நாடகக்கலை ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பரங்குடி மக்களே, தென்னகத்தில் நாடகக்கலைக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, படித்து பட்டம் பெற்ற பண்புள்ள தோழர்களே, பாவலர்களே, நாவலர்களே, வணிகக்குல பெருமக்களே, உங்கள் அத்தனைவர்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்களுடைய அன்பிற்கு பாசத்திற்கு முறையே நாடக அமைப்பாளர் தொப்பாநாயக்கப்பட்டை சேர்ந்த ராஜநடிகர் அன்பு மாமா சாமியப்பன் அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த பாஞ்சாலங்குறிச்சி பரிமாணம் செய்து வரக்கூடிய வீரம் பொருந்திய வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசர் ஊமத்துறை பாண்டியன் இருவருக்கும் மதியில் சிறந்த மதிமந்திரி திவான் தானாவதி பிள்ளையினுடைய முடிசிறைந்த வணக்கத்தை கரங்கோப்பி வணங்கி நல்லதொரு நாடகத்தை ஏற்பாடு செய்து விழா கமிட்டியாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி எம்முடைய கதை துவக்கம் வழக்கம் போல கெடுக்கும் வேலை ஆரம்பம். இப்ப எவ்வளவு வேணாலும் கேடு, காலையில வையம்படியில வந்து எங்களை எல்லாம் கெடுத்துக்கூடாது. அது தெரியாது, எப்படி வேணாலும் கெடுப்போம். மாமனும் மருமகனும் சேர்ந்துட்டுமல்ல விடியால மாதிரி எத்தனை பேர். செம்பகனம் புதுப்பட்டியை சேர்ந்த நாகராஜ் மாமா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி வைக்கப்பட்டுள்ளது. என்மை தம்பு கொண்டு இந்த கதராடியை பொன்னாடியாக அணிவித்த விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த நாடகத்தை கிடைத்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் என் சார்பாக என்னுடைய அருமை மாமா சாமியப்பன் அவருடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். கலையை சேர்ந்த என் அன்பிற்கு பாசத்திற்கு முறையே ராஜநடிகர் அன்பு மாமா நாடக அமைப்பாளர் தங்கராஜ் மாமா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு எனக்காக 50 ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்கியிருக்கிறது. இதை 50 லட்சமாக மதித்து மாமா அவர்கள் குடும்பத்தார்களுக்கு என் சார்பாக என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். மாப்பிள்ள பித்தலாட்டத்தை ஆரம்பிக்கலாமா? பித்தலாட்டமா? பின்ன அந்த வேலைக்கு நாங்க வர மாட்டோம். அப்படி கிடையாது, மந்திரினாலே பித்தலாட்டம் தான். சரி, எவன் பித்தலாட்டம் செய்ய தெரியறானா அவன் தான் மந்திரி. சரி, இல்லைன்னா எந்திரி. முட்டை போயிருவீங்க எனக்கு தெரியும். அப்படி எல்லாம் 6 மணி வரைக்கும் விடவே மாட்டேன் தம்பி. ஆல்ரவுண்டுக்கார தம்பி, ஏன்பா என்னை பாக்குறதுக்கு உனக்கு பிடிக்கவே இல்லையா? அந்த பக்கம் திருப்பிக்கிற ஏகப்பட்ட பேருக்கு அப்படித்தான். இன்னைக்கெல்லாம் பயப்பட வேணாம், அதெல்லாம் பழசெல்லாம் குறைஞ்சுக்கிச்சு. இப்போ அப்படியெல்லாம் சொல்லாத, மனசை வச்ச கொண்டு இழுத்து போடுவேன். அதான் தெரியுமே, பழைய மொன்ன பிள்ளையோடு. சரி வேண்டாம் விடு, நானே பித்தலாட்டம் செய்யறேன், நானே கெடுக்கிறேன். சரி, நான் கெடுப்ப ஏகப்பட்ட ஆளுங்கள எனக்கு தெரியும். எனக்கு துணையே தேவையில்லை. கரூர் சங்கமே 2ஆ கிடக்குது ஒன்னால. அது எனக்கு பத்தாதரா. 4 சங்கமாக அவன் வேப்பமரத்து கடையில் உட்கார்ந்து கூத்துறான். ஐயா ஆயிருச்சா? சொல்லவே இல்ல. நாளை காலையில சொல்லலான் இருந்தோம். சரி விடு, நானே ஆரம்பிக்கிறேன் விடு. தம்பி கலைஞர் ஆரம்பிக்கலாமா? தானாவதி
ஆமா எப்படி நம்ம ஓட்டம் ஏன் இப்படி ஓடுறோம் தெரியுமா? இப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சாத்தான் முன்னாடி போறவங்களை பின்னாடி தள்ளிட முடியும். அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் முன்னாடி போய் நம்ம திருட முடியும். நீயே எங்களை சேர்க்காத. ஏன் நீ திருடவே மாட்டியா? அப்படிதான் சொல்றேன், அடிச்சு கொண்டுட்டு போயிடுற கரூருக்கு. அதுக்காகத்தான் கிண்ணு ஓடுறது. முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாரிச்சு ஜம்முன்னு இருக்கிறேன். சரி, பாவம் இன்னும் அவங்க பழைய இரும்பு கத்தியோடவே இருக்கிறாங்க. உன்னோட சேர்ந்தாவா முன்னேற முடியும்? முன்னுக்கு வந்துட்டாங்கன்னு எனக்கு மந்திரி வேலை போயிருமே. அதை சொல்லு. இப்படியாக சரி, நானும் என்னுடைய மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மரசரும் ஊமத்துறை பாண்டியரும் தமிழ்நாடு தமிழனுக்கு அந்நிய நாடு அந்நியனுக்கு என்று சொல்லி. என்னது? தமிழ்நாடு தமிழனுக்கு அந்நிய நாடு அந்நியனக்கா? என்ன நீதானே அந்நியனக்குன்னு? தமிழ்நாடு தமிழனுக்கு அந்நிய நாடு அந்நியனுக்கு. அந்நியனுக்கா? ஆமா ஆமா. சரி சரி. வீர சபதமிட்டு சிறப்பாக ஆண்டு வருகிறோம் இந்த பாஞ்சாலங்குறிச்சி. அப்படி இருக்கிற ரூபாயில் 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த ஆங்கிலேயர்கள் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரோ மறுக்க போரினால் வெல்ல முடியாது பாஞ்சாலங்குறிச்சி பதிமன்னர்களை சூழ்ச்சியால் தந்திரத்தால் வெல்ல வேண்டும் என்று சொல்லி சமரச பேச்சுவார்த்தை என்று வரவழைத்தார்கள் ராமநாதபுரத்தை நோக்கி. சமரச பேச்சுவார்த்தை என்றால் நாங்கள் அத்தனை பேர்கள் வருகிறோம் என்று சொல்லி 1000 கப்பலம் 100 மணிவாளம் 64 போர்ப்படை வீரர்கள் 72 பாளையத்து பட்டயக்காரர்கள் இவருடன் மத்தியில் சிறந்த மந்திரியாகிய நானும் புறப்பட்டு சென்றேன் ராமநாதபுரத்திற்கு. அங்கு சென்றவுடனே சமரச பேச்சுவார்த்தை என்று சொன்ன தெரிவார்கள் மீண்டும் என் மன்னரை பார்த்து வரி கேட்க மன்னரோ மறுக்க வாயுதக்கங்கள் ஏற்பட்டு மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் ராமநாதபுரம் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து விட்டார் அந்த சண்டாள பாவை ஜாக்சன் உரைப்பவன். சரி, மன்னர்களை ஒரு சிறைச்சாலையிலே இந்த மதியில் சேர்ந்த மந்திரியாகிய எனக்கு மட்டும் தனிச்சிறை இருட்டு சிறையில் அடைத்து வைத்து விட்டார். ஏன் உன்னை மட்டும் தனியா அடைச்சாங்க? இந்த மந்திரி சூழ்ச்சியிலே தந்திரத்தில் வல்லவன். சரி, நான் தப்பிப்பது மட்டுமல்லாமல் என் மகாராஜாவையும் அழைத்து வந்து விடுவேன். ஆமா, அதற்காகத்தான் எனக்கு தனி சிறை இருட்டு சிறை. அப்படி இருட்டு சிறையில் இருக்கிற தருவாயிலே அந்த நேரத்தில் வல்லநாட்டு வாலிப சிங்கம் பகதூர் வெள்ளைத்தேவன் வந்து சிறைச்சாலை இடித்து விட்டு அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் கம்பளத்துமார்கள் எல்லோரையும் சிறைமைத்து கொண்டு வந்து விட்டார். ஆனால் இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே காலையில் கணக்கனாக மாலையில் மந்திரியாக வேலை செய்யக்கூடியவன் யார் தெரியுமா? இந்த தானாவதி பிள்ளைதான். 2 வேலை 2 சம்பளம். நீ வேற காலையில கணக்கு பிள்ளை, மாலையில மந்திரி. 2 வேலை செஞ்சா 2 சம்பளம் கொடுக்கணும்ல? சம்பளம் ஒண்ணுதான். சரி, வேலை 2. அது மட்டுமல்ல, இந்த பாஞ்சாலங்குறிச்சியில 8 லட்சம் பூமி 10 லட்சம் காணி என்று சொல்லப்பட்ட பூமிகள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் யார் தெரியுமா? இந்த தானாவதி பிள்ளைதான். இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே அதிகம் படிச்சவன் யார் தெரியுமா? இந்த தானாவதி பிள்ளைதான். எத்தனை வகுப்பு? 9வது. 9வது ஒரு பெரிய படிப்பா? என் மகன் காலேஜ் போயிட்டு இருக்கேன். அதுக்காக என்னை உன் மகன்கிறையா? இல்லப்பா, அதான் பெரிய படிப்பு. அந்த காலத்து பெரிய படிப்பு. மந்திரி இல்லாமல் மகாராஜா கிடையாது, மகாராஜா இல்லாம மந்திரி கிடையாது. அப்பேற்பட்ட மந்திரியை ராமநாதபுரம் சிறைச்சாலையிலே தன்னந்தனியாக விட்டு வந்து விட்டார்கள். ஏன் விட்டு சென்றார்கள், எதற்காக விட்டு சென்றார்கள் ஒன்றுமே புரியவில்லை. நான் ஒரு சிறைச்சாலையிலே 48 தினங்கள் அன்ன ஆதாரம் இல்லாமல் வாடினேன் வதங்கினேன். 48 நாளா சோறு இல்லையா? 48 நாள் சோறே கிடையாது. சோத்துக்கு என்ன பண்ண? இல்ல, சோத்துக்காக என்ன பண்ணுன?
சாப்பாட்டுக்கு வழி இல்ல. சரி. அப்ப அப்படி என்ன ஒண்ணு தெரியுமா, இழைச்சு போயிட்டேன். இழைச்சி எருமக நாட்டம் இழைச்சு போயிட்டப்பா. இழைச்சு போயிட்டேன். 48 நாள் சாப்பாடு கிடையாது. இல்ல. அப்புறம் என்ன செய்யறாங்க தெரியுமா, இந்த பாஞ்சாலம் குறிச்சு உருவாவதற்கு காரணம் யாரு? யாரு? இந்த மந்திரி தான். ஆமா. மந்திரியை ஒழித்து விட்டால் மன்னர்கள் தானா போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி துரைமார்கள் திட்டம் கொடுக்கிறார்கள். திட்டம் தீட்டியதோடு மட்டுமல்லாமல் என்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி என் கரங்களை கட்டி அழைத்து சென்றார்கள் தூக்கு மேடை நோக்கி. சரி. தூக்கு மேடை கரகாமல் சென்றேன். வகுத்தேன் வழி எடுத்தேன் தந்திரன் வணங்கினேன் துரைமார்களே. சரி. ஐயா ஐயா சாமி 5 பத்திரம் தான் போடுங்க, ஊர் போய் சேரு. அது இல்லையா? அது இல்லடா. சரி. துரைமார்களை வணங்குறேன். ஐயா மன்னர்களே போயிட்டாங்க, என்னை கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? ஆமா. மாறாக நீங்கள் என்னை விடுதலை செய்தால் இந்த ராமநாதபுரம் சிறைச்சாலையிலே என்னை தன்னந்தனிமையாக விட்டு சென்றேன். என்னுடைய மன்னன் கட்டபொம்மன் அரசர், ஊமத்துறை பாண்டியன், பகதூர் வெள்ளித்தேவன் மூவரை பிடித்து தருகிறேன் என்று தந்திரமாக பேசினேன் துரைமார்களிடத்துல. போய் பேசுற. பொய் பேசுறது எனக்கு என்ன புதுசா? இப்பதான் போய் ஆரம்பம். இப்பதான் போய் ஆரம்பம். நான் விடிய வரல எத்தனையோ பார்வனி வேடிக்கை மட்டும். அந்த 3 பேர்த்தையும் நான் புடிச்சு கொடுத்துறேன். சரி. என்னை விட்டுருங்கன்னு சொன்ன உடனே இது ஒரு நல்ல யோசனையாக இருக்கிறது. சரி. அப்படின்னு சொல்லி எனக்கு உடனே விடுதலை கிடைக்குது. அப்பதான் நான் சொல்றேன், ஐயா விடுதலை செஞ்சா மட்டும் பத்தாது. 48 நாள் சிறைச்சாலையில அண்ணன் ஆதாரம் கிடையாது. ஆமா. அதனால் அரண்மனை கலந்து சென்று எனக்கு வயிறாறு விருந்து படைக்க வேண்டும். சரி. விருந்து கொடுத்தா மட்டும் பத்தாது, பாஞ்சாலம் குறிச்சு செல்ல வேண்டுமானால் என்னால் நடந்து போக முடியாது. ஆமா. அதனால் எனக்கு ஒரு பல்லாக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். பல்லாக்குன்னா அந்த 4 பக்கம் 4 சொம்பு, மேல ஒரு சொம்பு கமத்த ஜஞ்சனக்கு தூக்கிட்டு போவாங்களே, அது இல்ல. மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூடிய தண்டிகை பல்லாக்கு. உன் பல்லாக்கு நான் பாத்திருக்கேன். என் பல்லாக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது. நீ பேசாம இருப்பா. எனக்கு தானாவதி பிள்ளைக்குன்னு தனி தண்டிகை பல்லாக்கு இருக்கிறது. அதான் 3 பல்லாக்கு தானப்பா? இல்ல 108. இந்த விஜின்னு கத்திட்டு வரும்ல, அது இல்லடா. இந்த மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூடிய தண்டிகை பல்லாக்கு இருக்கிற. அமரர் ஊர்தி. அமரர் ஊர்தி இல்லப்பா, ஆம்புலன்ஸா? அது இல்லடா. 108 தானே? என் பல்லாக்கு நீ பாத்துருக்கிறியா இல்லையா? பாத்துருக்கேன். எங்க? தொப்பப்பட்டி கரும்பு காட்டுக்குள்ள. மரியாதை இல்ல உனக்கு? சட்டியை விட்டுட்டு ஓடின பாரு. தர்மத்துக்கு பிறந்தவனே. அது இல்லடா. இந்த மந்திரிக்கு மரியாதை செய்யக்கூடிய பல்லாக்கே தனி பல்லாக்கு இருக்கு. ஆமாப்பா, உன் பல்லாக்க நான் பாத்துங்கிறப்பறேன். எங்க? கோணவாய் கொட்டை விட்ட மாதிரி அந்த பல்லாக்கு தானே? அந்த பல்லாக்கு இல்லடா, அத அலங்காரம் செஞ்சிருப்பாங்க. ஆமா ஆமா, அலங்காரம் அன்னைக்கு பண்ணிருந்தாங்க. எப்படி? பவுடர் கவுரெல்லாம் அடிச்சு விட்டுதேன். அந்த அலங்காரம் இல்லடா, பல்லாக்கு அலங்காரம் செய்து அந்த பல்லாக்குல என்னை படுக்க வச்சா ஐயா 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 தூக்கிட்டாங்களா? அது இல்லடா, அந்த பல்லாக்குல படுக்க வச்சு பத்திரமாக கொண்டு போய் எங்க விடணும்? எங்க? பாஞ்சாலம் குறிச்சி எல்லையில விட வேண்டும். சரி. அப்படின்னு சொன்ன உடனே இந்த தானாவதி பிள்ளை மகனை வைத்துதான் மன்னர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறாங்க. வயிறார சாப்பாடு, பல்லாக்கு ஏற்பாடு. நான் ஏறி உட்கார்ந்தானே தூக்கி இருப்பாங்க. ஒரு ஏறி உட்கார்ந்து தூக்குறது இல்லையா? அட நான் பல்லாக்கில் ஏறி உட்கார்ந்தோன்னு துரைமார்கள் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஐஸ் பெட்டியில வச்சாங்களா, சும்மா சாதாரணமா கொண்டு போயிட்டாங்க? ஆமா, ஐஸ் பெட்டியில வச்சு தலைக்கெல்லாம் தண்ணி பாட்டில வச்சிருந்தாங்க. மூக்கோரத்துல பத்தி குச்சி எல்லாம் குத்தி வச்சிருந்தாங்க. டேய், அது செத்தவனை தூக்கிட்டு போறதுடா. அப்ப அது இல்லையா? அது இல்லடா, நான் உசுரோட உட்கார்ந்து இருக்கேன். சரி. துரைமார்கள் 4 பேர் 4 பக்கம் தூக்க அப்படியே பாஞ்சாலம் குறிச்சி நோக்கி ஒரே ஆட்டம் பாட்டம் தான். ஆமா, தூக்கியாச்சுன்னா ஆட்டம் பாட்டம் தானே. முந்தி நாயகனே அதெல்லாம் போடுவாங்களா? அது ஒப்பாரிடா. இது வேற ஆட்டம் பாட்டம். அப்படியா? ஏன்னா இந்த தானாவதி பிள்ளை வைத்து அந்த மன்னர்களை பிடித்து விட்டால் விக்டோரிய மகாராணி நமக்கு பொண்ணும் பொருளும் பட்டம் பதவியும் கிடைக்கும். அப்படிங்கிற ஆசையிலே துரைமார்களை என்னை பல்லாக்கிலே தூக்கி கொண்டு நான் மேலே அமர்ந்திருக்க நாங்கள் அனைவருமே ஆட்டம் பாட்டத்தோடு புறப்பட்டோம் பாஞ்சாலம் குறிச்சி எல்லையை நோக்கி. எப்படி தெரியுமா? அந்த கட்டபொம்மனை பிடிக்க வேண்டும் அல்லே நமவதில்லேலோ, அந்த சம்பள வாங்க வேண்டும் அல்லே நமவதில்லேலோ. அந்த கட்டபொம்மனை பிடிக்க வேண்டும் அல்லே நமவதில்லேலோ, அந்த சம்பள வாங்க வேண்டும் அல்லே நமவதில்லேலோ. அந்த கட்டபொம்மனை பிடிக்க வேண்டும் அல்லே நமவதில்லேலோ, அந்த சம்பள வாங்க வேண்டும் அல்லே நமவதில்லேலோ. கட்டபொம்மனை பிடிக்க வேண்டும் அல்லே நமவதில்லேலோ, அந்த சம்பள வாங்க வேண்டும் அல்லே நமவதில்லேலோ. ஊமத்தொலையை பிடிக்க வேண்டும் அல்லே நமவதில்லேலோ, உயர்ந்த சம்பளம் வாங்க வேண்டும் அல்லே
உனக்கு மரியாதை இல்லடா. 3 பேர்த்த பிடிச்சிட்டு என்ன பண்ணுனே? அடே அப்படி 3 பேர்த்தையும் பிடிக்கணும்னு அவங்க பாடுறாங்க. சரி, நான் சும்மா இருப்பேனா? அதானே. தென்னகத்திலே வெள்ளையன் காலடி எடுத்து வைத்த பொழுது வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி வீர முழக்கமிட்டு யாரு தெரியுமா? யாரு? என்னுடைய மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசன். வெள்ளையனை வெளியேத்தினாங்களா இல்லையா? பாவம், அவங்களுக்கு இனிமே அந்த வாய்ப்பே கிடையாது. ஏன்? அதாவது வெள்ளைக்காரனை வெளியே போன்னு சொன்னவர் யார் தெரியுமா? என்னுடைய மன்னன் கட்டபொம்மன் அரசன். அப்பேற்பட்ட மாமன்னனை இந்த மாட்டி மாமிசம் தின்னக்கூடிய துரைமார்களா பிடிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்து நான் பாட ஆரம்பிக்கிறேன். நல்ல நாளே சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, சோத்த வேற போட்டாங்க. பின்ன ஐயோ 4 மணி சோறு. அதான் அவங்கள பார்த்து நான் பாட ஆரம்பிக்கிறேன். எப்படி தெரியுமா? இந்த மண்ணுக்கறிய தின்ன பையனு கையால எல்லாம் கிடையாது, இந்த பாடு போல சமக்கரான கையால எல்லாம் கிடையாது. மாட்டுக்கறிய தன்ன பையனு கையில நம்ம மயல ஆடு போல சுமக்குறான் கையில நம்ம மயல அந்த கல்லுக்கறிய தின்ன பையனு கையால எல்லாம் கிடையாது, இந்த கழுத போல சமக்கரான கையால எல்லாம் கிடையாது. கலக்கறிய தன்ன பையனு கையில நம்ம மயல கலத போல சுமக்குறான் கையில நம்ம மயல கண்ணுக்கறிய தின்ன பையனு கையால எல்லாம் கிடையாது, இந்த பன்னி போல சமக்கரான கை. என்னதா பேசாமரியா சுப்பிரமணிய மாவனே? டேய், என்ன பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்களே? உன்னை சொல்லுடா. என்னை அப்படி சுமக்க முடியாம சுமக்கிறாங்க. நீ தான் சென பண்ணி மாதிரியே நிக்கிற. மரியாதை இல்ல உனக்கு? அதான் மந்திரி. 40 நாள் சோறு இல்லாமையே திண்டிருக்கிய. 40 நாள் திண்டதான் அந்த மேல போற நீ தான் இருப்ப. இழைச்சு போயிட்டுடா காலை. இறைச்சி எருமக நாட்டா. அட அப்படி சுமக்கிறாங்க இல்லையா? முடியாம முடியாம அந்த பன்னிக்கறிய தின்ன பையனு கையால எல்லாம் கிடையாது, இந்த பன்னிய போல சமக்கரான கையால எல்லாம் கிடையாது. பன்னிக்கறிய தன்ன பையனு கையில லகடியல பன்னி போல ஆனா அடிச்சு போட இந்த ஊருக்கே போதுமே. ஆமா. அப்படி சுமக்கிறாங்க. இப்படி அவங்க பாட நாம் பாட பாஞ்சாலங்குறிச்சி எல்லைக்கருகாமல் வந்து விட்டோம். சரி. எல்லைக்கருகாமல் வந்த உடனே துறைமார்களை ஏமாற்றி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவங்க கிட்ட ஒரு பொய்ய சொல்றேன். எப்படி? ஐயா, இதுக்கு மேல வராதீங்க. வாங்க போல வராதீங்கன்ற. ஏய், உங்களை சொல்றா, துரைமார்களை சொல்றேன். அப்படி எங்களுடைய எல்லைக்குள் காலடி எடுத்து வைத்தால் ஈ பிறந்தாலும் இருதுண்டாக வெட்டக்கூடிய என்னுடைய இளைய மகாராஜா ஊமத்துறை பாண்டியர் தங்களை கண்டத்துண்டமாக வெட்டி விடுவார். சரி. நான் எப்படியாவது ஏமாற்றி பிடிச்சு தர்றேன், நீங்க போங்க சரி. அப்படின்னு அவங்களை துரத்திக்கிட்டேன். அவங்க ராமநாதபுரம் போயிட்டாங்க. சரி. மகாராஜா எங்க போயிட்டாரு? பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி போயிட்டாங்க. நான் எங்க நிக்கிறேன் தெரியுமா? எங்க? முச்சந்தியில் நிக்கிறேன். எதுக்கு பிச்சை எடுக்கலாம்? எங்க போறதுன்னு தெரியாம. முச்சந்தியில? ஆமா. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை. என்ன? நமக்கு வயசாகி போச்சு. ஆமா. இனிமே மந்திரி பதவி வேண்டாம், மசுறு வேண்டாம். வேண்டாம். நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்தா தான் நமக்காக. ஆமா, நம்ம பொண்டாட்டியே பார்க்கணும். ஆமா, ஆளுக்கு 6 மாசம் பைனான்ஸ் கொடுத்துருக்கா. ஏங்க இவ்வளவு கோபப்படுறீங்க? நம்ம பொண்டாட்டிங்கிற அட என்னங்க இவ்வளவு கோபப்படுறீங்க? ஏன்? பைனான்ஸ்க்கெல்லாம் வேண்டாம். ஒரு 6 மாசம் குத்தகை கொடுங்க, நல்ல வெள்ளாமையா போட்டு எடுத்துக்கிறேன். நீ கிழிச்சு போடுவ கிழிச்சு. ஏன் சத்ரஜில ஸ்ப்ரே வச்சிருக்கீங்க? அது இல்லடா, ஏன் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி மனைவி மக்களை பார்க்க வேண்டும் இருக்காங்க. புறப்பட்டு என்னை இல்லமாகிய ஓட்டப்படாததுக்கு சரி. அங்க போன உடனே 48 தினங்கள் கழித்து நம்ம புருஷன் எப்ப வருவேன், ஆமா, எப்ப வருவேன் அப்படின்னு திறந்து வச்சிருக்கணுமா இல்லையா? ஆமா ஆமா, திறந்து வச்சிருந்திருக்கோம். ஈ பூந்துருமனு மூடி வச்சிருந்திருக்கோம். அட வீட்டு கதவுடா. அதுதான். ஆனா கதவு உள்தாப்பா போட்டிருக்குது. அப்போ வீட்டுக்குள்ள தாப்பா போட்டு இருக்கிறாங்க. தாப்பா போட்டு இருக்கிறாங்க. அட தாப்பா போட்டிருக்குது. அதான் போட்டு இருக்குது. இருக்குதுன்னா அது வேற அர்த்தமாடா. ஆள் உள்ள இருந்தா தானே தாப்பா போட முடியும். ஆள் உள்ள இருக்கிறாங்க. அப்ப ஆள் இருக்காங்க. நீ எந்த ஆள சொல்ற? நீங்க எந்த ஆள நினைச்சீங்க? நான் என் பொண்டாட்டி இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க ஆளுங்க தானே. அவங்க ஆளுங்கதான். அதான் தாப்பா போட்டு இருக்கிறாங்க. இருக்கிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது. என் பொண்டாட்டி உள்ள இருக்கிறான், தாப்பா போட்டு இருக்கிறான். அழைத்தேன் என்னுடைய அருமை மனைவி. கண்ணே, அம்மா பூஜாவனா. அது கிடக்குது வெள்ளியான கொள்ள மாட்டான். அப்ப உள்ள இருந்து சத்தம் வருகிறது. என்ன? யாருடா நீ? என்னை கண்ணை பூங்காவிடம் என்று அழைக்கின்றாயே, யார் நீ என்று கேட்டால் என்னுடைய மனைவியானவன். அம்மா, நான் தான் உன் புருஷன் தானாவதி பிள்ளை அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா, நீ என் புருஷனா இருக்க முடியாது என்று மறுத்து பேசினார். ஏனம்மா அப்படி சொல்கிறாய் என்று கேட்டேன். பாஞ்சாலங்குறிச்சியிலே வெள்ளையத்தேவனுடைய கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். சரி. அப்ப ராமநாதபுரம் மீட்டிங் போயிருந்த கம்பளத்துமார்கள் மன்னர்கள் எல்லாமே இருந்தாங்க. தங்களை மட்டும் காணவில்லை. சரி. ஓடோடு சென்றேன், மன்னரை சந்தித்தேன். எல்லோரும் வந்து விட்டீர்களே, உங்களுடைய மந்திரி என்னுடைய கணவன் திவான் தானாவதி பிள்ளை எங்கே என்று கேட்டேன் மகாராஜா படத்திலே. சரி. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு மகாராஜா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அம்மா, உன்னுடைய கணவனும் ராமநாதபுரம் எழுகோடு சப்ஜையில் நடந்த சண்டையிலே இறந்து விட்டார் என்று சொல்லி விட்டார்கள். இந்த சண்டால பாருங்க, செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு ஒண்ணுதான்டா. சரி சரி. என் பொண்டாட்டி போய் கேட்கிறேன். கேட்ட உடனே இறந்து விட்டதாக சொல்லி விட்டார்கள். செத்து போயிட்டேன்ட்டாங்க. சரி, மகாராஜா தெரியாம சொல்லிட்டேன். செத்து போயிட்டேனா?
நீ எனக்கு கடுப்பு வந்துருமடா. ஏங்க அதையே சொல்லாத, எனக்கு பக்கு பக்கு. சரி விடுங்க, அதை சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டி கேட்ட உடனே மகாராஜா சொல்லியிருக்காரு, என்னன்னு? உன்னுடைய கணவன் இறந்து விட்டார் என்று. மாண்டு விட்டார். சரி விடுறா. பட்டு படுகளம் அடைந்து விட்டார். இறைவனடி சேர்ந்து விட்டார். மரண அறிவிப்பு. செம்பகணம் புதுப்பட்டியைச் சேர்ந்த தொர்ரி ஜவ்வு நாகராஜ் அவர்கள் இன்று அதிகாலை 5 மணி அளவில் இறைவனடி சேர்ந்து விட்டார். அன்னவரின் பொன்னுடல் இன்று மாலை 6 மணி அளவில் செம்பகணம் புதுப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்படும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இப்ப தானாவது போட்டிருக்கிறது பேயாடா? பேயா? நீங்க தானே அது? நீங்க இப்படி வாழ்த்த தானே எனக்கு ஆயுசு கூடிக்கிட்டே இருக்குது. அது உண்மையா தான் போகுது கேரங்க. அப்ப என் பொண்டாட்டிகிட்ட போய், சரி மதரச்சோம், உன் பொண்டாட்டிட்டு தான் போனேன், வேற பக்கம் பண்ணின்னு மாட்டிக்குவேன், நாங்களே சொல்லிடுவோம். என் பொண்டாட்டி போய் கேட்டிருக்கிற மகாராஜா கிட்ட, என்னானு என் புருஷன் எங்கேனு அவங்க சொல்லிட்டாங்க, செத்து போயிட்டேன்னு. அசுரம் புடுங்கிட்டாங்க. அட அப்புறம் அதை தானங்க சொன்னாங்க. அம்மா அதுவே நோண்டி சொல்லிக்கிட்டு. சரி விடுங்க, அதை நோண்டாமையே சொல்றேன். சரி அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க, செத்து போயிட்டேன்னு. சாமி சாமி வேண்டாமடா. சரி விடுங்க, அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க, செத்து போயிட்டேன்னு. நான் தான் உசுரோட வந்துட்டேன். சாகலையே நீங்க சொல்றீங்க, சாகலையம்மா. நீ வாமா வெளியிலன்னு கூப்பிட்டு. சரி, என் பொண்டாட்டி திறந்துகிட்டு வர்றா. கன்றாவில இருந்திருக்கேன். ஏண்டா திறந்துகிட்டு வந்தா? வீட்டு கதவை. அப்படி சொல்லுங்க. என்னுடைய மனைவி வெளியே வருகிறான். அப்பொழுது என்னுடைய மனைவியை பார்த்தால் எப்படி இருக்கிறான்? எப்படி? நான் வைத்த பொட்டு இல்ல, கை நிறைய போட்டிருக்கிற வளையல் இல்ல, சரி, தலை நிறைய வைத்திருக்கக்கூடிய மல்லிகை பூ இல்ல, நெத்தியில் இருக்கக்கூடிய குங்குமம் இல்லை, சரி, முகத்தை அலங்கரிக்கக்கூடிய மஞ்சளும் இல்லை, வண்ண வண்ணமாக முடித்திருப்பாளே ஆடைகளும் இல்லை. ஐயா, எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனை கொண்டியா இருந்திருக்குது. நீ எல்லாம் விளங்கவே மாட்டா. நான் புழங்குவேன். எல்லாத்தையும் அவுத்து போட்டு எப்படி இருப்பாங்க? எல்லாத்தையும் அவுத்து போட்டு என் பொண்டாட்டி வெள்ளை சீலை கட்டி மங்களகரமா. உன் பொண்டாட்டி எல்லாம் தாலியா இருந்தா அப்படித்தான் இருக்குமா? உங்க வெள்ளை சேலை கட்டினா மங்களகரமா தாங்க இருப்பாங்க. இது நரசு வேலை கொடுத்துருக்காங்களா? நரசு வேலை கொடுத்துருக்காங்களா? டேய் விளங்காதவனே, நரசு கட்டுற சீலை வேறடா. வெள்ளை சீலை கட்டி இருந்தாலும் பூ வச்சிருப்பாங்க. ஆமா, ஆனா என் பொண்டாட்டி வெள்ளை சீலை கட்டி இருக்கிறான், பூ இல்ல, பொட்டு இல்ல, எல்லாத்தையும் அழிச்சிட்டு முண்டிச்சு கோலத்தில் இருக்கிறான் என் பொண்டாட்டி. பார்த்த உடனே என்னால தாங்க முடியல. ஏன்? ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகுறேன். நான் அழுக, அவ அழுக, சரி அவ அழுக, நான் அழுக, எல்லாம் ஒண்ணுதான். 2 பேரும் மாத்தி மாத்தி அழுது இருக்கிறீங்க. 2 பேரும் அழுதோம். சரி, அப்படியே ஒழுதுருச்சு. அழுகும் போதேவா? கண்ணீர் தண்ணி. அதான பார்த்தேன். சரின்னு சொல்லி அழுக வேண்டாமா? சரி, நான் உசுரோட வந்துட்டேன். இருங்க, ஒழுகுனது என்ன பண்ணீங்க? துண்டு எடுத்து தொடச்சுக்கிட்டேன். ஏன் தண்ணி இல்லையா? டேய் உனக்கு மரியாதை இல்ல. சரி சரி. உள்ளூரை சேர்ந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பொம்மாநாயக்கர் ஐயா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு எனக்காக 50 ரூபாய் அன்பு பரிசாக வரவிழைக்கிறது. அன்பளை கொடுத்த குடும்பத்தார்களுக்கு என் கலைக்குழுவின் சார்பாக நன்றி. நன்றி அந்த வணக்கம். எதுல விட்டேன்? உன் பொண்டாட்டியில விட்டேன். அழுது வாக்குல விட்டுட்டேன். ஆமா, அப்புறம் வந்துருச்சு. அழுத வாக்கிலே உன் பொண்டாட்டியில விட்டுருக்கிறத அவரும் பார்த்திருக்கிறாரு. அவரு சரியா சொல்றாரு பாரு. அழுது இடத்துல விட்டுருக்க. அழுகாதம்மா. சரி, நான் வந்துட்டு. ஆமா, நீ போய் சீலையை கட்டிட்டு வா அப்படின்னு நான் சொல்ல. அவ்வளவு நேரம் அம்மன முடியாத இருந்துச்சா? வெள்ளச்சீலை கட்டி இருக்க. சரி சரி சரி. அப்ப மாட்டேங்கிறான். நான் கட்ட முடியாதுங்கிறான். நீங்க என்ன செஞ்சீங்க? அப்ப மாட்டேங்கிறான். மாட்டேன்னு நீங்க அந்த சீலையை கட்ட முடியாதுங்க. சரி, நான் தான் உசுரோட வந்துட்டேன், நீ போய் கட்டிட்டு வாமான்னு சொன்ன உடனே சரி, அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா, என்ன எப்ப நீங்க உசுரோட இருக்கிறப்ப என்னை தாலி இருக்க வச்சாங்களும் இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரு? பகதூர் வெள்ளைத்தேவன். ஆமா, ராமநாதபுரம் சிறைச்சாலையில இருந்து எல்லாத்தையும் சிறைமிட்டு கொண்டு வந்தாரு. இந்த மந்திரி மட்டும் அவர் கண்ணுக்கு தெரியலையா? ஆமா, வேணும்னு விட்டு வந்திருக்கிறாங்க. செத்து போயிட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, என்ன முண்டச்சு கோலத்துக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. ஆமா, அதனால் அந்த வெள்ளைத்தேவன் உசுரோட இருக்கிறப்பவே அவன் பொண்டாட்டி வெள்ளையம்மா தாலி அறுக்கணும். அப்படி அறுக்கலைனால நீங்க அறுக்க வைக்கணும். அப்படி செஞ்சாதான் என் புருஷன். அதுக்கப்புறம் தான் உங்க முகத்துல முழிப்பேன். சரி அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி என்னை வெளியே தள்ளி விட்டு அவ உள்ள போய் தாப்பா போட்டுக்கிட்டான். இந்த 48 நாள் விருதான் அப்படியே அடக்கி வச்சிருக்கிற ஆள் இருந்தா சொல்லு. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஏப்பா, நம்ம ராஜகோடியம்பட்டியில ஒரு பழைய வீடு 80 வருஷத்து வீடு பூட்டியே கிடக்குது. யாருனாலையும் திறக்க முடியல. நீ வந்து லவக்குன்னு தெரிஞ்சு பாலை காய்ச்சிக்கிறேன். அதுக்கெல்லாம் பெட்டிக்காரர் தான் லாய்க்கு. நீ தான் பழைய வீட்டெல்லாம் நல்ல மண்ணெண்ணை விட்டு திறப்பியாமல. இப்பெல்லாம் நம்ம சாவி கோணையா போயிருச்சு. எனக்கு தெரியும், அது எப்பவோ. அந்த வேலைக்கே நான் போறதில்லை. தொப்பம்பட்டி கரும்பு காடே விளைய மாட்டேங்குது. அதுல எந்த வெள்ளாம வச்சாலும் விளங்க மாட்டேங்குது. வணக்கம். வணக்கம். சரி, எதுல விட்டேன்? கரும்பு காட்டுக்குள்ள. பொண்டாட்டி பேச்ச கேட்டா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இவங்களை எப்படியாவது கெடுக்கணும். நேரம் எங்க போறேன்? எங்க? பாஞ்சாலங்குறிச்சி சென்றேன். சரி, மன்னரை சந்தித்தேன். மகாராஜா, எனக்கோ தாழ்ந்த வயது தள்ளால காலமாகி விட்டது. ஆகையினால் நான்
நான் இன்னைக்கு இருப்பணும் நாளைக்கு இருப்பணும் தெரியாது. இப்ப சாவியோ அப்புறம் சாவியோ தெரியாது. நான் என்ன மசுருக்கு சாவறேன்? பேசிட்டு இருக்கும் போதே கூட செத்து போயிடலாம். அவ்வளவு சீக்கிரமெல்லாம் நான் சாக மாட்டேன். பொய் சொல்றேன். பிறப்பு தெரியும், இறப்பு யாருக்கா தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி. ஆனா நான் சொல்றது பொய். என்னுடைய மகனுக்கு கல்யாண கோலத்திலே காதலி விழா செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் என்னுடைய சிரசாகப்பட்டது 16 சுக்குநூறாக நொறுங்கிவிடும். அப்படி நொறுங்கிவிட்டால் தங்களுக்கு மந்திரி இருக்காது மன்னா என்று சொன்னேன். என்ன செய்ய வேண்டும் மந்திரியாரே என்று கேட்க, உங்களுடைய கையில் இருக்கிற பட்டாவால கொடுங்க, நான் எங்கேயாவது போய் வட்டிக்காவது கடனுக்காவது நெல் வாங்கிட்டு வந்து அந்த காரியத்தை முடித்துவிட்டு மீண்டும் நான் அரச சபைக்கு வருகிறேன் என்று சொன்னேன். அப்ப அவரு பட்டாவால கொடுத்தாரு. வாங்கிட்டு நேரம் ஓமத்தூர் மகாராஜாவை சந்திச்சு அவர்கிட்ட ஒரு பொய்ய சொல்றேன். எப்படி? பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு சொந்தமான நெல்ல நம்முடைய பெரிய மகாராஜா கொள்ளையடிக்க சொன்னார்னு சொல்லி பிரட்டி அடிக்கிறேன். நீதான் பிரட்டி அடிக்கிறதுல பெரிய ஆளாச்சே. பொய் சொல்ற. அப்படி அவரு கேட்டு உங்களுக்கு என்ன வேணும் மந்திரின்னு கேட்க, அந்த நெல்லை சுமப்பதற்கு 1000 பொதிமாடு, நெல்லை கொள்ளையடிப்பதற்கு 1000 கம்பளத்துமார்கள் வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க போறேன்? எங்க? பாளையங்கோட்டில் இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு சொந்தமான நெல்லை கொள்ளையடிக்கிற அப்படிங்கிற எண்ணத்துல. சரி, ஏன் அந்த நெல்லை கொள்ளையடிக்கிறது தெரியுமா? ஏன்? நெல்லாகப்பட்டது வெள்ளக்காரனுக்கு சொந்தமான நெல்லு. ஆமா, அதை கொள்ளையடிச்சாதான் வெள்ளக்காரனுக்கு இவங்களுக்கு சண்டை வரும். ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ஆமா, ஒண்ணு இவங்க சாவாங்க, இல்லைன்னா வெள்ளக்காரன் சாவேன். ஆமா, அப்போ நம்ம தப்பிச்சுக்கணும். அதுலயும் பாரு, யாரு வீட்டுல இடம் விழுந்தா நம்மளுக்கு என்ன? ஆமா, நம்மளுக்கு தேவை மாப்பிள்ளை செத்தானா பொண்ணு செத்தானா, நமக்கு தேவை மாலை பணம் தானே. அதே குறியில இருக்க நெல்லை மட்டுமா கொள்ளையடிச்சு நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கருப்பணத்தேவன், பாண்டியத்தேவன், வேளாண்டி குடும்பம் சொல்லப்பட்ட மாபெரும் 3 வீரர்களை கொண்டு குவித்து நெல் அனைத்து கொள்ளையடித்து என்னுடைய இல்லமாகிய ஓட்டப்படாரத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறேன். யாப்பா, இப்பதான் எனக்கு சந்தேகம். யாப்பா, முறைப்படி நெல்லை கொள்ளையடிச்சா எங்க கொண்டுட்டு போனேன்? அரமனை. ஏன் அப்புறம் ஓட்டப்படாரம் கொண்டு போனீங்க? அங்க கொண்டு போனா ஒத்த மகன் கல்யாணத்துக்கு இத்தனை நெல்லு தேவையானு புடிங்கி வச்சுக்குவாங்க தம்பி. உனக்கு இவங்களை பத்தி என்ன தெரியாது. ஓஹோ, நீ காலையில தெரிஞ்சுக்குவ. எப்போ தெரியும். இப்ப நேரம் எங்க போகணும் தெரியுமா? நேரம் எங்க போன? பாஞ்சாலங்குறிச்சி போகணும். சரி, மகாராஜாவை சந்திக்கணும். ஆமா, பாளையங்கோட்டையில் நடந்த விவரத்தை எடுத்து சொல்லணும். இப்படி செய்யலாமா மந்திரின்னு கேட்பார். ஐயா, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, கூட இருந்ததுதான் நானு. நெல்ல கொள்ளையடிச்சது கொலை செஞ்சது எல்லாமே கம்பளத்துமார்கள் தான். சரி, அப்படின்னு பழிய தூக்கி அவங்க மேல போட்டு நம்ம கூடவே இருந்து குழி பறிச்சு குள்ளநரி வேலை செஞ்சு ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கெடுத்து விட்டுறணும். இன்னும் எத்தனை குடும்பத்தை கெடுக்க காப்பாத்துக்கிட்டு இருக்கிறியோ? எல்லாத்தையும் கெடுக்கிறான், உன்னைய கெடுக்க முடியலையா? முடியாது. நான் தான் அப்ப ராசியா இருக்கு. மகாராஜா என்னையா மாண்டு விட்டான் என்று சொன்னீர்கள். இதோ மாண்டவன் வேண்டும் வருகின்றேன். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். பார்க்கிறேன் இந்த பாஞ்சாலங்குறிச்சி